நைட்ல இருந்து ஒரே சளி இருமல். காலைல சாப்பிட்டு மாத்திரை டப்பா எடுத்து பார்த்தேன். ஒரு மாத்திரையை போட்டா அது பிறகுதான் தெரியுது தலைவலி மாத்திரைன்னு. அதுக்கே என்ன பார்க்க வந்தீங்க? டாக்டரை போய் பார்க்க வேண்டியதானே? இல்லையே, அந்த தலைவலி வரல எனக்கு. அதனால உங்களை பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசினா நீங்க எதையாவது பேசி மண்டைக்கு சூட ஏற்றி தலைவலி வந்துடும். மாத்திரையும் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும், எனக்கும் தலைவலி போன மாதிரி இருக்கும். அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன். மருதூர்ல இருந்து வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வேதாண்யம் வரைக்கும் தேடிக்கிட்டு வரீங்க. அதுக்கு இந்த மாதிரி சொல்றதுக்கு? ஆமா, எவனாவது பொண்ணுக்காக போய் தூக்க மாத்திரை எல்லாம் போடுவானடா? பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோ முன்னாடி வாழ்ந்து காட்டணும். பணம் சம்பாதிக்கணும்னா வேலை வெட்டிக்கு போகணும். அது வேர்வை வருவாமல் நல்லா உட்காந்து சம்பாதிக்கணும். ஆமாம், நோம்பு கும்பிடணும். சரி, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்குறியா? நீ என்ன பண்ணுற, நேராக பஞ்சுநீலம் நம்ம சிங்கராஜா அண்ணன் இருக்காருல்ல, அவரை போய் பாரு. ஒரு 10,000 ரூபா பணம் தேவை, ஒரு தொழில் பண்ண போகிறேன், 10 நாளில் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லு. கொடுப்பாரு. தொழிலுக்குன்னா பணம் கொடுத்துருவாரு. 10,000 ரூபா பணத்தை வாங்கு. டக்குன்னு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஒரு விளம்பரம் கொடுக்குற. மாநில அளவிலான கபடி போட்டி, சிலம்பம் போட்டி, நடன போட்டி, பாட்டு போட்டி, பேச்சு போட்டின்னு எல்லாத்தையும் விளம்பரத்துக்கு நுழைவு கட்டணம் 300, நுழைவு கட்டணம் 500ன்னு ஒவ்வொரு போட்டிக்கும் தனித்தனியாக அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடு. எல்லாரும் அமௌண்ட்டை கட்டிடுவான். அவங்க காசிலேயே நிகழ்ச்சியை நடத்தி விடலாம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு, செகண்ட் ப்ரைஸ் யாருக்கு நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். கூப்பிட்டு அந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு, உங்கள் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா ஒரு 50,000 ரூபா கொடுங்க, இப்போ ஓட்டு விட்டுறான்னு சொன்னீங்கன்னா அவங்களும் பணத்தை கொடுத்துருவாங்க, நீங்களும் ப்ரைஸை போட்டு விட்டுறலாம். அவங்க அந்த பதக்கத்தையும் சர்டிஃபிகேட்டையும் போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு, என் பையன் மாநில அளவிலான இந்த போட்டியில் முதலிடம் பெற்று விட்டான், பாட்டு போட்டியில் என் பெண் முதலிடம் பெற்றால் மாநில அளவிலான போட்டின்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீ நடத்தின போட்டிங்கிறது வெளியூர்காரனுக்கு தெரியாது பாரு. பணமும் சம்பாரிச்சிடலாம், யாரும் கொடுத்த 300 ரூபாய் ஒன்றும் திருப்பி கேட்க போறது இல்ல. நல்ல ஐடியாவா இருக்கு. போ சிங்கராஜா அண்ணன் பாரு. என்ன பிரச்சனை உனக்கு? எல்லாம் காதல்னால தானே பிரச்சனை. காதல் பிரச்சனை இந்த காலத்துல இல்லடா காதல் பிரச்சனை. உனக்கெல்லாம் என்ன காதல் பிரச்சனை இப்பானே? எங்க வீட்டுல ஒத்துக்கல, அந்த பொண்ணு வீட்லயும் ஒத்துக்கல, ஊரே எதிர்த்து நிக்குது. நான் காதலுக்காக எதிர்த்து. ஊரே எதிர்த்து நிக்கிறாங்களா? அப்படி என்ன பிரச்சனை? எதனால எதிர்த்து நிக்கிறாங்க? எல்லாம் ஜாதி தானே காரணம். ஜாதியா? இந்த காலத்திலயுமா ஜாதி பாக்குறாங்க? பாருங்க என்ன, ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை, நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியன்னு கவ்வையாரா கண்ணையா தெரியல, அது பேசியிருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த காலத்துல போய் காதல் ஜாதின்னு. சரி விடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஜாதியா இருந்தாலும் பார்த்துக்குவோம், அது எதா இருந்தாலும் பண்ணி வச்சிருவோம். நீ என்ன ஜாதி, அந்த பொண்ணு என்ன ஜாதி? நான் ஆண் ஜாதிண்ணா. அப்புறம் இந்த பொண்ணு வந்து இன்னொருத்த பொண்ணு ஜாதிண்ணா. எத்தனை முறை கிளம்புறீங்க? காதல் கேட்குது, கள்ளக்காதல். யாரு பொண்டாட்டின்னு விலாசம் கேட்குறீங்களா? இன்னொருத்தன் பொண்டாட்டி விலாசம்?